சித்தர் பூமி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, நம்ம அந்த ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு புரிதல் வருதுங்கிறத அது பற்றின ஒரு நிகழ்வு நம்ம மகாபாரதத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் இவங்க பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்துட்டாங்க. இப்போ அவங்க வனவாசம் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தங்களோட ராஜ்யத்தை கேட்குறாங்க. அப்போ துரியோதனர் கௌரவர்கள் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, பஞ்ச பாண்டவர்களை உட்காத்தி வச்சு திரௌபதியை உட்காத்தி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஐடியா கேட்குறாரு. தர்மர் என்ன சொல்றாருன்னா, சண்டைலாம் ஒண்ணு வேணாம்ப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் இவ்வளவு நெருங்கின சொந்தக்காரங்க, நம்ம சண்டை வேணாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பீமன் என்ன பண்றாருன்னா, இல்ல சண்டை தான் வேணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுனனும் சண்டை தான் வேணும் அப்படிங்கிறாரு. இவங்க திரௌபதி என்ன சொல்றாங்கன்னா, நான் சபதம் வச்சிருக்கேன், என்னை இந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்தினதுனால நான் சபதம் வச்சிருக்கேன், அந்த துச்சாதனன் இதை ரத்தத்தை இது பண்ணி தான் நான் என்னோட கூந்தலை கழுவுனதுக்கு அப்புறம் தான் கூந்தலை முடிவேன்னு நான் என்னோட கூந்தலை அவிழ்த்து விட்டுருக்கேன், அது நான் எப்போ முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சகாதேவன் அமைதியா இருக்காரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, சகாதேவன்ட்ட, என்ன சகாதேவா எல்லாரும் அவங்க உங்களுக்கு மனசுல இருக்கிறத சொல்றாங்க, நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்க, அமைதியா இருக்கியன்னு. சகாதேவன் என்ன சொல்றாருன்னா, சண்டை நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, நீ தூது போனா என்ன போகாட்டி என்ன, உண்மை என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது. இப்படி சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிடுறாருன்னா, சகாதேவனை தனியா கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சகாதேவனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது சகாதேவனுக்கு தெரியுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். சகாதேவனை தனியா கூட்டிட்டு போய் கேட்கிறாரு, என்ன சகாதேவா அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு. சகாதேவன் சொல்றாரு, இந்த மாதிரி கண்ணா, நீ இந்த பூவுலகத்துல அவதரிச்சதுக்கு ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு. அது பாரதியார் அற்புதமா சொல்வாரு, பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா அப்படிம்பாரு. பூமியில இருக்க கெட்டவங்களை அழிச்சு அந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க. அதனால நீ என்ன நினைக்கிறியோ, நீ சண்டை வேணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதுதான் நடக்க போகுது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சுக்கிட்டே சகாதேவன்ட்ட கேட்கிறாரு, இல்ல நீ இப்படிலாம் சொல்லி தப்பிச்சுக்காத, ஏதாவது வழி சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்து சகாதேவன் சொல்லக்கூடிய ஐடியா, அர்ஜுனனை கொன்னுடலாம், போர் நின்றுடும் அப்படின்னு. அதுக்கும் இவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, இல்ல அர்ஜுனனை கொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி கிடையாது, நீ வேற ஏதாவது வழி சொல்லு அப்படிங்கிறாரு. அடுத்து சகாதேவன் சொன்னபடி திரௌபதி மகாபாரத போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ரத்தம் இது பண்ணி தான் நான் என்னோட தலையை அதை வச்சு கழுவிதான் என்னோட தலை முடிவேன்னு சபதம் விட்டுருக்காங்க, பேசாம திரௌபதி மொட்டை போட்டலாம் அப்படிங்கிறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இல்ல அதுவும் நடக்காது அப்படின்னு. சரி, கடைசியான ஒரு ஐடியா செய்வேன், நீ செய்வியா அப்படின்னு சகாதேவன் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறாரு. சரி சொல்லு அப்படிங்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. சகாதேவன் ஐடியா சொல்றாரு, உன்னைய கையையும் காலையும் கட்டி உன்னை தூக்கி பாதாள அறைக்குள்ள போடணும், அப்பதான் இது நிற்கும் அப்படிங்கிறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சகாதேவன்ட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு, என்னையும் உன்னால கட்ட முடியுமா சகாதேவா அப்படின்ட்டுன்னு. சகாதேவன் உடனே என்ன பண்றாருன்னா, இதோ நான் உன்னை கட்டுறேன் பாரு அப்படின்ட்டுன்னு அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, கண்ணை மூடி உட்கார்றாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, சகாதேவன் தன்னை இது பண்ணி கட்டுறதுக்கு முன்னாடி இவர் 1000 ரூபமா மாத்திக்கிறார் தன்னை. அதாவது ஒரு கிருஷ்ணன் 1000 ரூப கிருஷ்ணனா மாறுறாரு. அவர் இவர்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு சகாதேவன், இப்ப கட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு. அதே சமயத்துல சகாதேவன் என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த கிருஷ்ணனோட இது உருவத்தை தன்னோட மனசுல தியானம் பண்றாரு. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருந்தது, தவ வலிமை இருந்தது சகாதேவனுக்கு. கிருஷ்ணனை இது பண்ணி தன்னோட இதயத்துக்குள்ள வர வச்சார் தியானத்தின் மூலமா. ஒரு சில நொடிகள்ல உள்ள வந்தவன அன்பால கிருஷ்ணனை கட்டி போட்டாரு. கிருஷ்ணனால ஒன்னும் பண்ண முடியல. கிருஷ்ணன் கதற ஆரம்பிக்கிறாரு, சகாதேவன் நீ விட்டுறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவரோட அந்த அன்பு அந்த இதை கட்டை அவிழ்த்து விடும்போது அவரோட இதயத்திலேருந்து என்ன பண்றாருன்னா, கிருஷ்ண பரமாத்மா வெளியில வராரு. இது வேற யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயல். இது ஒரு ஜோதிடம் அறிஞ்சவங்க அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதுவும் ஒரு ஜோதிடத்தை சரியா கத்துக்கணும். நம்ம சரியா கத்துக்கணும்னா அதுக்கு இன்னைக்கு இருக்க ஒரே வழி அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை ஜோதிடம் படிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழல் நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த சூழலை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தரால நல்ல எஃபெக்டிவா இது பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி வர முடியும் அப்படிங்கிறது என்னோட புரிதலா இருக்கு. இதை பத்தி நீங்களும் சிந்தனை செஞ்சு பாருங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். சித்தர் பூமி.